இஎல்எஸ்எஸ்ஸா இல்ல பிபிஎஃப்பா? இதுல எது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்? இஎல்எஸ்எஸ் ஃபண்ட விட பிபிஎஃப் எப்படி சிறந்தது? இத பத்தி தெரிஞ்சுக்க எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மளோட இருக்காரு. ஜிதேந்தர், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். இஎல்எஸ்எஸ் அண்ட் பிபிஎஃப் கம்பேர் பண்ணலாம். இட் இஸ் வெரி டைம் ஃப்ரேம். அதை நம்ம சொன்ன மாதிரி ஈக்விட்டி வில் ஆல்வேஸ் ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். உங்க பிஎஃப் இருக்காது. பட் தேர் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நான் எங்கேயோ படிச்சது ஆர் விச் ஐ வாண்ட் டு ரீகலெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹாஸ் கிரியேட்டட் அண்ட் வெல்த் ஃபார் தி இன்வெஸ்டர் அப்படின்றது ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து பிஎஃப் இருந்துச்சு, மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சு, அண்ட் ஒன் மோர் திங் இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருந்துச்சு. டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மூணுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்து உங்களோட வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பிஎஃப் ஹஸ் கிரியேட்டட் அ வெல்த். என்னங்க சொல்றீங்க, பிஎஃப் வெல்த் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் இஸ் எஸ். பிஎஃப் தான் வெல்த் கிரியேட் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் அது எப்படி அப்படின்னு பார்த்தா, ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது பிஎஃபோட வெல்த் கிரியேஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. இஎல்எஸ்எஸ்ஸை விட பிஎஃபோட வெல்த் கிரியேஷன் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ரிமெம்பர் அகைன் கரெக்ட்லி, 9% ஏதோ இருந்துருச்சு பிஎஃபோட. 8.5 to 9% இருந்துச்சு. வேற உங்களோட இஎல்எஸ்எஸோட ரிட்டர்ன் வந்து 14.5 to 17% ஏதோ இருந்துச்சு. பட் 14.5 to 17% ஆக்சுவலி மேக் சென்ஸ் இல்லையா? ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஜாஸ்தி, இஎல்எஸ்எஸ் தான் ஜாஸ்தி. பட் 8.5 to 9% கொடுத்த பிஎஃப் வந்து ஹஸ் கிரியேட்டட் அ வெல்த்தா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்குக்கு ஆன்சர் என்னவா இருந்துச்சுன்னா, தட் ஹேவிங் அ ஹையஸ்ட் லாக்இன் ஹஸ் கிரியேட்டட் அ பெட்டர் வெல்த் கிரியேஷன். அதாவது நிறைய பேர் டச் பண்ணாம இருந்ததுனால அது ஹஸ் கிரியேட்டட் அ வெல்த் கிரியேஷன். அதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இஎல்எஸ்எஸ் டச் பண்ணாம இருந்தீங்கன்னா, தட் குட் பி ஒரு டூ பேக்கரா இருந்திருக்கும். பிஎஃப் விட அட்லீஸ்ட் இந்த கன்சிடரேஷன் டூ பேக்கரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஒன் பேக்கர்ல வி மேட் அ வெல்த் கிரியேஷனா இருந்திருக்கு. ஸோ பிஎஃப் இது இந்த மாதிரியான லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். ஜென்ரலா வந்து இட் இஸ் வெரி வைஸ் டு கோ டு இஎல்எஸ்எஸ். சின்ஸ் உங்களால ஹோல்டிங் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, டெஃபினெட்லி தட் கேன் கிரியேட் யூ பெட்டர் ரிட்டர்ன். செகண்ட், வென் யூ கான்ட் கம்பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் அ வெரி ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் ஒரு ஒன் இயர் இதில் பண்ணிட்டு அது பண்ண முடியாது. அண்ட் தேர்ட், தெர் இஸ் so much of flexibility in ELSS. அதுதான் பார்த்தீங்கன்னா, ஐ ஆக்சுவலி ட்ராப் தி வெல்த் கிரியேஷன் ஜேர்னின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே உங்களால் எப்படி இருந்தாலும் எடுக்க முடியாது, 15 இயர்ஸில் எடுக்க முடியாது. ஆர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் உங்களோட சில கோல்ஸ்க்கு மட்டும் எடுக்க முடியும். வேற இங்கே வந்து நீங்கள் எனி டைம் யூ கேன் டேக் இட்ன்ற ஆஃப்டர் 3 இயர்ஸ், எனி டைம் யூ கேன் டேக் இட்ன்ற ஒரே விஷயத்தினால இட் ஹஸ் நாட் கிரியேட்டட். பட் ஆன் அ ஃபிளெக்சிபிலிட்டி சைட், ஆன் தி ரிட்டர்ன் பர்ஸ்பெக்டிவ் சைட், or the comfortable side, I think ELSS will be a better play. On a personal note, என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.